கடந்த 10 ஆண்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மத்திய அரசு என்ன செய்தது என அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்திற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அமைச்சருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்துக்கு ஆதரவாக மாவட்டம் முழுவதும் பல பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. மக்களின் மனநிலை எப்படி இருக்குது சார்? எனக்கு தெரிந்த அளவில் மக்கள் ஒரு முழுமையான நம்பிக்கையோடு ஒரு மகிழ்ச்சியோடு வாக்களிக்கக்கூடிய ஒரு தருணமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த மாவட்டத்தின் மூலை முடுக்கில் நான் சென்றுட்டு இருக்கேன். எந்த இடத்துலையும் மக்கள் ஒரு வெறுப்பான காரியங்களோ எதுவுமே இல்லை. அவங்க மதத்தை மட்டும் சொல்லி ஒரு பிரிவினை உருவாக்க முடியும்னு பார்க்காங்க. அதற்கு மக்கள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஏன்னா மக்கள் ஒரு வளர்ச்சியை தருவோன்னு சொன்ன பாஜக வளர்ச்சியை தரல என்பதை உணர்ந்திருக்கிறாங்க. எனவே அந்த உணர்வோடு மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 ஆண்டில் பல்வேறு திட்டங்கள் தந்திருக்காரு. ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு அந்த குடும்பமோ அந்த வீடோ பெற்றிருக்கு. அந்த ஒரு நன்றியோடு மக்கள் இருக்கிறாங்க. இப்போ மாவட்டத்தில் இருக்கும் அந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த அளவில் காங்கிரஸும் சரிதான், பிஜேபியும் சரிதான். அவங்க கொடுக்கும் அந்த தேர்தல் அறிக்கையை அவங்க நடவடிக்கை எடுக்கல, நிறைவேற்றல. இனியும் இது ஒரு பொய்யான ஒரு தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் சொல்லப்படுகிறது சார். அவங்க எதையாவது சொல்லலாம். ஏடிஎம்க்கு என்ன வாக்குறுதி சொல்லியிருக்குன்னு தெரியாது. இப்போ தம்பி விஜய் வசந்த் சில வாக்குறுதிகளை சில தேர்தலில் கொடுத்தாரு. 2 ஆண்டுகள். அதில் பல வாக்குறுதிகள் நாங்களும் அவருடன் இணைந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். ஒரு சில ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தை நாங்கள் செய்யிருக்கோம். நீங்கள் 10 வருஷத்தில் இந்த மாவட்டத்திற்கு மோடி அரசில் நாங்கள் இன்னென்ன செய்தோம் அப்படி சொல்வதற்கு பிஜேபிகிட்ட ஏதாவது இருக்கா? நான் அவங்கள்ட்ட அன்போடு கேட்குறேன். அதற்கு முந்தைய 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இங்கே நாங்கள் இன்னென்ன காரியங்கள் செய்திருக்கோம் சொல்ல அவங்கள்ட்ட விஷயம் இருக்கா? எதுக்கு புதுசாக சொல்லணும்? இப்போ அந்த கேள்வியை மாற்றி என்கிட்ட கேட்க சொல்லுங்கள். நேர இதே கேள்வியை என்னிடத்தில் கேட்க சொல்லுங்கள். நான் அவர்களுக்கு மணிக்கணக்கில் பதில் சொல்லுவேன். இந்திய இறையாண்மையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாஜக ஆட்சிக்கு வந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. எப்படி அவர் கருத்தை இந்த நேரத்தில் பார்க்குறீங்க? இறையாண்மைக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை. இது இந்திய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டுமா, இந்திய இறையாண்மை கொல்லப்பட வேண்டுமா? இதுதான் கேள்வி. இந்திய இறையாண்மையின் அடிப்படை அரசமைப்பு சட்டம்.